வீட்டுல உழுதா காலைல அப்புறம் ஓம் கொடுத்து கலக்கிறது. ஏய் என் கூட்டுக்காரர் வந்திருக்கிற அப்படி என்னடா அப்படி பாத்தா என் பொண்டாட்டி அட இதான் கூட்டுக்காரரு ஆமா பாத்தவும் பயனாட்டக்கறாரே என்னடா இப்படி என்னடா பாத்தவும் பயனாட்டக்கற இதாங்க பொண்டாட்டி ஆமாடா பார்த்தா அம்மா மாதிரி இருக்குது. ஏய் இத சொல்றது தான் அங்க இருந்து நான் வர சொன்னாடா. சரி சரி கடுகு திருத்தாலும் காரம் பெருத்துடா. கடுகுல எங்கடி காரக்குது ஏண்டி புண்டையில வாக்க கடுகுல எங்க காரக்குது ஏங்க சொல்லுங்க என்னன்னா அவங்க பொண்டாட்டி மண்டை புண்டையில பேசுறா பாருடா தெரியும். சரிங்க தேவி தெல்லவேரி பையன் எதுக்குங்க கூப்பிட்டீங்க? என் அருகாமையில் இருக்கிற புத்தி மந்திரி அல்லவா நீ? நான் புத்தி மந்திரிங்க. புத்தி மந்திரியா? ஆமா. எப்படி பொண்டாட்டி எப்பறா? பரவாயில்ல இறமையா வாங்குறாங்க ஏங்க அருமையா இருக்கிறானுங்க அப்படி தெளிவா சொல்றேன். ஆமாம்மா தேவி தேவி நானும் கும்பிடுறேங்க. வாழ்ந்திருப்பாய் தேவி மல்லிகை முள்ளிகை சோத்துக்கு இருந்தா நல்லா சுகமா இருப்ப. சோத்துக்கு சுண்ணியாகவும் மாட்டான். மல்லிகை பிள்ளிகை சரி கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனாலும் நல்லா பறித்து வந்து உங்களுடைய பாதத்தை பன்னீரால் கழுவி சரி பட்டாடையால் துடைத்து உங்கள் பாதத்தை படித்து அப்படியாகட்டும். கணவனே கண் கண்ட தெய்வம் என்பதற்காக காலையும் மாலையும் கட்டிய கணவனை பாதத்தை பதினாலே நீ எப்படி இருக்க வேண்டும்? இந்த படம் சுருந்த நெடிய உலகத்தில் என்னைக்குமே சீரும் சிறப்புடனே பொட்டும் பூவுடனே எனக்கே மனைவியாக வாழ்ந்திருப்பாய் தேவி. வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் இந்த வையகத்திலே கோடாடு கோடிக்காலம் வாழ்ந்திருப்பேன். சரி அண்ணா தேவி சுவாமி அறுபடியில் இருந்து தேவியாலே சுவாமி நானா இந்த நேரத்துல என்ன கூப்பிட்டுருக்காரு. உன் வாயில எல்லாம் புழு வைக்க மாட்டேங்குது. என்ன வாய் வார்த்தை கேட்கிறேன் இருந்து தேவியாலை சரி அது சீக்கிரம் விளைந்த காரணம் என்ன சுவாமி? தேவி எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? அதாவது பிண்டம் பிடிக்கும் பொறுப்பு இந்த பிரம்மதேவன் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் படைக்கணும். நாட்டு மக்கள் எல்லாம் படிக்க வேண்டும். அதனால மனைவியிடத்தில் ஒரு வாய் வார்த்தை சொல்ல வேண்டும் சொல்வதற்காக தான் உன்னை நான் அழைத்தேன். அண்ணா தேவி அதாவது எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவபேதங்களும் சரி நீங்கள் வருவீர் என்று வழி மீது விளைவித்து காத்திருக்கும். ஆமாம் எனக்கு வருவீர் என்று அதாவது பின்ன பிடிக்க வருவீர் என்று வழி மீது விளைவித்து காத்திருக்கும். பார்த்து பதறவாக போய்வார். தேவி இருந்தாலும்
எனக்கு ஏதோ ஒரு ஆயாசமாக இருக்கிறது. ஆயாசமா இருக்குதுங்களா? ஆமா. என்னங்க ஆச்சு தேவி? என்னன்னே தெரியவில்லை. அதாவது பிண்டபிடிக்க போலாம் என்று பார்க்கும் பொழுது எனக்கு என்னவோ ஒரு ஆயாசமாக இருக்கிறது. அதனால உன் மடி மீது என் சிரம் வைத்து கொஞ்ச நேரம் நித்திரை ஆகிறேன். அப்படியே ஆகட்டும். படுவாயா? அப்படியே ஆகட்டும். சென்று போடே உட்காருங்க. இப்படி போட்டு உட்காருவாங்க. இப்படி போட்டு உட்காருவாங்க. ஏய் இப்படி உட்கார கூடாதா? டேய் இப்படியே போடுவாங்க சேர. உட்காருங்க. எப்படி உட்காருங்க? நீ உட்கார்ந்து காட்றா. நீ உட்கார்ந்து காட்றா. டேய் நீ உட்காருடா. நீ உட்கார்ந்து காட்றா. அடே சண்டாரா எம்முக்குனா சேர அப்படி. ஏங்க ஏண்டா ஒரு மகாராஜே ஒரு மன்னன் பிரம்மதேவ மன்னன் நான் நின்னுட்டு இருக்கேன். ஏன்னா கால் மேல கால் போட்டு நீங்க தாங்க உட்கார சொன்னீங்க. ஏங்க வெரி லண்டன் புடிச்சோட உட்கார்ந்துக்கறோம். பாரு என்ன இது ஒன்னால விட்ட கடவுள் கடவுள் நான் நின்னுட்டு இருக்கேன். கடவுளுங்கறீங்க அப்புறம் என்ன பண்ணி புழுதி காட்டுல கூத்தாடுறீங்க? இந்த வேடத்துல கடவுள். ஓ இந்த வேடத்துல கடவுள். சரி தேவி நீ நித்திரை பாடி ஏங்க புடிச்சிக்கிறீங்க. நம்பலாமா? நம்பி என்ன நம்பி உட்காருங்க. உட்காருங்க. தேவி நீ நித்திரை பாடவா தாலாட்டு பாடுவாய். உட்காருங்க. அமர்கள் சாமி நான் நம்ம ரெடி என்னடா இருமோ இப்படி வா. ஏங்க நீங்க உட்காருங்க. உட்காருங்க சாமி. உட்காரு உட்காரு. இல்லைங்க உட்காருங்க. இல்லைங்க அதுதாங்க எடுத்துங்க உட்காருங்க. உட்காரு உட்காருங்க உட்காருங்க. அப்பா டேய் என்ன புரியலடா. இருமா 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 என்னாச்சு? இருமா என்ன ஆயி பாத்தீங்க? ஒரு நாள் தள்ளி விட்டுருக்க மாட்டேன். எப்படி அப்படி தள்ளி விட்டேன்? அப்ப நேத்தா வீட்டுல மேல ஏறி படுத்துட்டு இருந்தேன். இப்படி எவ்வளவு இது கூட போயிட்டு கூட என்னடா பண்றது? விடுங்க விடுங்க நான் இருக்கிறேங்க. நாம பொண்டாட்டி நான் வச்சு காப்பாத்துறேங்க. ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ போ. சரி ஒரு தாலாட்டு பாட. நானா நானும் பாடுமா? பாடுறேன் நான் பாடுறேன். மாமாளி யாரே ஏட்றயா? ஏய் புறம் 15 வெயில 15 ஏய் ஓட்டு பட்டியா? ஓட்டு ஓட்டு மண்ணா உனக்கு ராரி ராரி ராராரோ வா வா ஏய் மண்ணா உங்க மலாரி காரண போய் பெற்றாலோ வா எப்படா எனக்கு தூக்கம் வரும்? நானா டேய் நீ ஏடா நிக்கிற? நீ ஓட்டு நீ உட்காருங்க. தாலாட்டு பாடுறங்க. ஊதுப்பா. பச்சை பச்சை மூங்கில் வெட்டி படிப்படியா ஒரு பாடகத்தி என்ன எல்லாம் தாலாட்டு பாட சொன்னா பாட கட்டிட்டு இருக்கிறேன். என்ன பச்சை மூங்கல் வெட்டி என்ன பாட கட்டி தாலாட்டுங்க. என்ன தாலாட்டு இப்படியே பாடுவேன்? ஏய் எனக்கெல்லாம் எங்க அம்மா இப்படித்தான் பாடுவா. நமக்கு பாடுவா என்ன அப்படியே ஒரு தூங்க வைப்பா. அவ்வளவு அருமையா தூக்க வராம. ஆமா நீ புண்டைய மூடிட்டு உட்கார நான் பேசிக்கிறோட போயிட்டேன் நானு. நீங்க மடியில பாருங்க நான் பாடுறேன். போட உள்ள கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிட மாட்டேன். போடா. சரி கூப்பிடுங்க. ஓம்ப கூடுதுங்க பாருங்க.
ஏமா என்னடா வேலை உனக்கு போதாட சொல்லுவேன் நீங்க தானே ஐயோ கத்துறீங்க. நாங்க எங்க வீட்ல புடவை விழுவுது நாங்க ஆறு ஐயோ என்னாச்சு அடிக்கிறாங்க நீங்களும் மண்டப்புடையால கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் போய் என்ன எப்படி அடிச்சேன் ஏங்க வலிச்ச மாதிரி அடிச்சேன். அவன் அடிச்சா புட்டா விட்டேன் பூஜா கூப்பிடுறேன் நாய கூப்பிடுறதா எனக்கு இந்த நேரம் ஆயாசமா இருக்கிறேன் உன் மடி மீது சிரமத்தை படுத்திருக்கும் பொழுது ஆகாத கனவு கண்டேன். என்ன கனவு கண்டேன்? ஏதோ ஒரு அசுரனாலே நாடையும் நகரையும் சொத்தையும் சுகத்தையும் இழந்து கட்டிய மனைவியும் உன்னையும் இழந்து என்னை சிறப்பு மாதிரி கனவு கண்டேன் தேவி. மகாராஜா நானும் ஒரு கனவு கண்டுங்க. எங்க அம்மாளுக்கு ஒரே பையன். சரி நான் கண்ட கனவு அப்படியே பலிக்கும் பாக்குங்க. அப்படியா? ஆமாங்க கனவு. ஆனா போகாதே யார் ராஜமண்ணா ராஜமண்ணா யார் ராஜமண்ணா
நாளைக்கு சரி நைட்டு நீங்க பண்ணாச்சி புண்டைய நக்க கண்டி ஏதோ ஒரு அசுரனால நாடு இழந்து நகரத்திலிருந்து சொத்திலிருந்து சுகத்திலிருந்து கட்டிய மனைவி கலைவாணி சரஸ்வதி உன்னை இழந்து ஏதோ அசுரனால சிறப்புற மாதிரி கனவு கண்டேன் தேவி. அதாவது தேவர்களால் அதிவையா விளங்கக்கூடிய தேவேந்திரனுடைய கட்டளை எப்படி பகல் நேரத்தில் தேவர்கள் யாரும் உறங்கக்கூடாது என்பது சரி. பகல் நேரத்தில் உறங்கக்கூடாது என்ற கட்டளை மீறி முப்பெரும் கடவுளாக ஒருவராக விளங்கக்கூடிய நீங்களே உறங்கிய காரணத்தினால சரி. அதாவது ஆகாத கனவு ஏதாவது வந்திருக்கும். நீங்களோ மும்மூர்த்தி தேவர்கள் ஒருவர் காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய படைக்கும் தொழில் படைத்த பிரம்மா வாங்கப்பட்டவர் நீங்க. ஆமா, உங்களை தேடி எந்த ஒரு ஆபத்தும் வருமா? எந்த ஒரு ஆபத்து வந்துடுமா? அதனால இதெல்லாம் ஆகாத கடவுங்க. அதாவது உலக ஜீவன்கள் எல்லாம் நீங்கள் வருவீர் வருவீர் என்று வலிமீது விளைவித்து காத்திருக்கோம். போய் பதனமாக போய் தேவி. வரும் விதி ஒண்ணு வந்து விட்டா வழியில் எங்குமே தங்காதாமா, வடுவிதி ஒண்ணு வந்து விட்டா பட்டு தான் தீர வேண்டுமா. அது மாதிரி சரியா? நானும் தேவர்கள் தேவருக்கு போய் என்ன ஒரு நேர்ந்துட போகுது வந்துட போகுது. சரி, அப்படியா? யாரால இருக்கு வர போகுது? அப்படியா? சிறிது நேரம் நிறுத்தி பிறகு நான் பிண்டம் பிடிக்க போய் வருகிறேன். அப்படியா? போய் பாருங்கள்.